எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ராடே பண்ணுறவங்க இன்றைக்கி நஷ்டம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டே லீவு. இது ஒரு கடி ஜோக்கு தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, மார்க்கெட் லீவு. அதனால் நம்ம இது மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். எனிவே, நேற்று அமெரிக்க ஷேர் மார்க்கெட்டோடைய க்ளோசிங் பார்த்தீங்களா? ஸோ க்ளோசிங் வந்து உங்களுக்கு ஃப்ளாட் டு நெகட்டிவ் தான் இருக்கான். அதனால் என்ன, நம்மளுக்கு பயம் இல்லை. நேற்று வந்து ஒரு மாதிரி டவுனில் க்ளோஸ் பண்ணியிருந்தான்னு வச்சுங்களேன், நம்ம இன்றைக்கி பயந்துகிட்டு இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஹாலிடே, நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகும் அதெல்லாம் ஃபேக்டர் இன் பண்ணுமே அப்படின்னு நம்ம பயந்துட்டு இருக்கணும். பட் உலக அளவுலேயே எல்லா ஷேர் மார்க்கெட்டுகளுமே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கான். அதனால் நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்லை. நம்ம மார்க்கெட் லீவாக இருக்குது, நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்ட்டு. இன்னைக்கு முகரம் பண்டிகையொட்டி தான் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் லீவ். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன். கோர்ஸ் ஃபீஸ் வந்து 25,000 மதிப்புள்ள ஒரு கோர்ஸ் வந்து பிரேக் அவுட் ட்ரேடிங் அப்படின்ற கோர்ஸ் வந்து இப்போ நான் சொல்லித்தர போகிறேன். இது எப்படி உங்களுக்கு உபயோகமாகும் அப்படின்னா, ஒரே வாரத்தில் ஒரு ஷேரை வாங்கிட்டு, இந்த பிரேக் அவுட் ட்ரேடிங் படி ஒரு ஷேரை செலக்ட் பண்ணி வாங்கிட்டு ஒரே வாரத்தில் எக்ஸிட் ஆக முடியும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5% வரைக்கும் ப்ராஃபிட் வைக்கலாம். ஸ்டாப் லாஸும் 5% வைக்கணும். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். நண்பர்களே, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிம்பாங்க. அது மாதிரி இந்த பிரேக் அவுட் ட்ரேடிங் கற்றுக்கிறதுக்கு முதல்ல உங்ககிட்ட ஏதாவது ஒரு ப்ரோக்கரேஜில் அக்கௌண்ட் இருக்கணும். எனக்கு வந்து ஜீரோதால ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட் இருக்குது. அதை தான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து கடைசிக்கு லாகின் பண்ண தெரியணும், சார்ட்டை லோட் பண்ண தெரியணும், சார்ட்டில் எந்தெந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இருக்கோ அதையெல்லாம் லோட் பண்ண தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் பேசிக். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ட்ரேடிங் அப்படிங்கிறதே போக முடியும். அது இப்போ ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற சார்ட் செட்டப் வந்து இந்த மாதிரி வரணும். ஆனால் எடுத்துன்னு உங்களுக்கு இந்த மாதிரி கொண்டு போக முடியாது. அதனால பேசிக்லேருந்து இப்போ வரலாம். ஸோ இப்போ ஜீரோவில் லாகின் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட் வாட்ச் லிஸ்ட்டில் ஒரு ஷேரை ஆட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஆட் பண்ண தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஷேருடைய சார்ட்டை வந்து எப்படி இன்னொரு விண்டோவில் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய மெனுஸ் வரும். அதில் சார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தனியாக ஒரு சார்ட் விண்டோ பை டிஃபால்ட் இப்படி ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி தேவை மாதிரி மாற்றணும். எப்படி மாற்றுறதுன்றது ஒவ்வொன்றா பார்ப்போம். ஏங்க, எதுவுமே ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக தெரியுங்க. நம்ம ஃபோன் நம்பரே நம்ம ஃபர்ஸ்ட் வாங்குறோம், நம்மளுக்கு மனப்பாடமாக இருக்கு. அப்புறம் ஒரு 4-5 மாதம் கழிச்சு கேட்குறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல போக போக நம்ம ஃபோன் நம்பர் நம்மளே கற்றுக்கிடுவோம். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்குறதுக்கு இப்படி இருக்கா. இப்போ ஃபர்ஸ்ட் அடுத்தது பார்ப்போம். இந்த சார்ட்னுடைய டாப்ல என்ன தெரியுது, 30 மினிட்ஸ்னு இருக்கு. அப்படின்னு என்ன, இந்த ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிற டைம் டியூரேஷன் அப்படின்றது வந்து 30 மினிட்ஸுக்கு ஒருக்கா ஒவ்வொரு நகர்வா வரும். ஓப்பன் ஹை க்ளோஸ் அப்படின்றது ஒரு 30 மினிட்ஸ்க்கு உண்டான டைம் பீரியட்ல எடுக்கிறாங்க ஒவ்வொரு கேண்டில் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுங்க இப்போதைக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஸ்டடீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஸ்டடீஸ்குள்ள போகலாம். ஸோ அந்த ஸ்டடீஸை கிளிக் பண்ணோடனே அவன் என்ன சொல்கிறான், அவன்கிட்ட இருக்கிற டெக்னிக்கல் இண்டிகேட்டர் எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணுறான். அவன்கிட்ட இருக்கு 100-150 கணக்கான டெக்னிக்கல் இண்டிகேட்டர். இத்தனையும் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம்னா எல்லாத்தையும் யூஸ் ட்ரேட் பண்ணலாம் தான். பட் நம்மளுக்கு என்ன செட்டப் வேணும், நம்ம வந்து ஒரு செட்டப் இதை யூஸ் பண்ணி சம்பாதிக்க முடியும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன வேணும், சார்ட் டைம் ஃப்ரேம் 30 மினிட்ஸ் அப்படின்றது பை டிஃபால்ட்டாகவே வந்துருச்சு. இல்லைனாலும் அதை கிளிக் பண்ணி 30 மினிட்ஸ் 1 ஹவர்ல இருந்துன்னா அது மறுபடியும் 30 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம மாற்றி வச்சுக்கலாம். சரி, சார்ட் டைம் ஃப்ரேம் போட்டுட்டோம். அதுக்கடுத்தது இஎம்ஐ வந்து 200 டேஸ் அப்படின்னு கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வரோம், இந்த ஸ்டடீஸ்ல போயிட்டு நம்ம இஎம்ஐ டைப் பண்ணோம்னு வச்சுங்களேன், அது வராது. ஏன் அப்படின்னா இஎம்ஐ அப்படிங்கிறது மூவிங் ஆவரேஜ் தான் நான் இஎம்ஐன்னு போட்டு வச்சிருக்கேன். ஸோ அப்போ மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு நான் டைப் பண்ணேன்னு வச்சுங்களேன், இங்கே பார்த்தீங்களா மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு வருது. அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியணும் அப்படிங்கிறக்காக மூவிங் ஆவரேஜ்னு எழுதிட்டேன். ஸோ அப்போ நீங்கள் இங்கே போய் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு தொட்டிங்கன்னு வச்சிங்களேன், அதில் டைப் கேட்கும். அதில் சிம்பிள்னா 200 நாள் ஆவரேஜ் எடுத்து அது டிவைடட் பை 200ன்னு போட்டுருவான். எக்ஸ்பொனன்ஷியல் அப்படின்னா 200 நாளுக்கு உண்டான க்ளோஸ் எடுத்து லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய க்ளோசிங்க்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுப்போம். அதுதான் எக்ஸ்பொனன்ஷியல். ஸோ அப்படி எக்ஸ்பொனன்ஷியல் அப்படின்ற நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், நம்மளுக்கு இந்த இஎம்ஏ அப்படின்ற இந்த லைன் பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுக்கு வந்து இது மாதிரி ஒரு முதுகெலும்பு மாதிரி. இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இந்த இஎம்ஏ அப்படின்ற லைன் ஆட்டோமேட்டிக்காக ரெட் கலரில் வந்துருச்சு பார்த்தீங்களா, அதை டன் கொடுத்துருங்க. சில நேரங்களில் வந்து நம்ம வீட்டம்மா தோசை கரண்டி கையில் எடுக்கும்போது அது தோசை சுடுறக்கா இல்லை நம்மளை அடிக்கிறக்கா அப்படின்னு தெரியாது. அதே மாதிரி தான் சில நேரங்களில் வந்து கிளியராக இப்படி மேலே வந்துட்டான்னா பை ட்ரெண்டு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும். ஆனால் சில நேரங்களில் இப்படி கோல்மால் மாதிரி இப்படி ஒரு ஷார்ப்பாக இல்லாமல் இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து கொஞ்சம் ஸ்மூத் பண்ணணும். ஒரு மாதிரி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க இல்லையா, அப்போ இதை வந்து ஸ்மூத் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த டிஸ்பிளேல போயிட்டு
ஹெய்கி நஷி அப்படின்னு ஒன்று இருக்கு, அதை நம்ம சூஸ் பண்ணிக்குவோம். அதை சூஸ் பண்ணோம்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு பெரிய அளவில் கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ ஒரு பாரே ஃபுல்லாக போய் கீழே க்ளோஸ் ஆனாதான் செல்லிங் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். இதை ஹெய்கி நஷி எடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் போயிட்டு வேற ஏதாவது சும்மா சாதாரணமாக ஒரு கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு கூட நீங்கள் எடுக்கலாம், எதை வேணால் எடுத்துக்கலாம். பட் நான் கொஞ்சம் ஹெய்கி நஷின்னு எடுத்து நான் பார்த்ததில் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் இது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது, அதனால் நான் இதை சூஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, இதுக்கே எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. ஸோ நம்ம இஎம்ஐ சார்ட் டைம் போட்டோம், இஎம்ஐ போட்டோம், ஹெய்கி நஷி போட்டோம். அடுத்தது வந்து இந்த ஆரோன் இண்டிகேட்டர் சூப்பர் ட்ரெண்ட் அப்படிங்கிறது இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், போய் இந்த ஸ்டடீஸில் போயிட்டு ஆரோன் இண்டிகேட்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன ஆகும், ஆரோன் இண்டிகேட்டர்னு கீழே வந்துடும். அதே மாதிரி சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னு போடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஷேருக்கு நம்ம அதே மாதிரி நான் ஆல்ரெடி என்னுடைய சார்ட்டில் போட்டு செட்டப் பண்ணி வச்சிருக்கணும், அதை அப்படியே இங்கே போட்டுட்டேன். பட் இப்போ நீங்கள் என்ன கேட்கலாம், தியாகு நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்க பாருங்க, இந்த சார்ட்டில் பார்க்கும்போது கிளீனாக ஒரு பையிங் கரெக்டாக இருக்குது, இதில் பார்த்தோம்னா அப்படி இல்லையே அப்படிம்பீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இவனுடைய டிஸ்பிளேல இவனுடைய ஸ்டடீஸை கிளிக் பண்ணால் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்களா 50 எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ்னு இருக்குது. இவனுல போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து மூவிங் ஆவரேஜ் 200 இருக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். இது தெரியலனா நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது, இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட்டில் அந்த கிராஃப்லாம் போட்டு எடிட் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா தான் நம்ம பண்ண முடியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பீரியடு போய் 200 அப்படின்னு மாத்திரன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே மாதிரி ஆயிரும். இப்போ சார்ட் வந்து ரீலோட் பண்ணுறேன். ரீலோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்களா, இந்த சார்ட்டும் ஒரே மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம சார்ட் ஃபுல்லாக செட்டப் பண்ணிட்டோம். என்னென்ன பண்ணியிருக்கோம், சார்ட் டைம் வந்து 30 மினிட்ஸ் வச்சுருக்கோம், எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் 200 டேஸ் போட்டிருக்கோம், அதுதான் இது. அதுக்கப்புறம் வந்து அரோன் இண்டிகேட்டர் அப்படின்னு போட்டிருக்கோம், அது கீழே இருக்குது. அதுக்கப்புறம் சூப்பர் ட்ரெண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கேண்டில் ஸ்டிக் எல்லாம் வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம், அது நம்மளுக்கு தேவையே இல்லை. அதை நான் எதுக்கு போட்டு வச்சிருக்கேன்னா ஒரு செகண்ட் கன்ஃபர்மேஷனுக்காக எடுத்து போட்டிருக்கேன். பட் நான் அதை பார்க்க மாட்டேன் பெரும்பாலும். இது வந்து ஏதாவது நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது தான் தேவை. ஷேர் மார்க்கெட்டுக்கு இந்த கேண்டில் ஸ்டிக் பார்த்தோம்னு வச்சிங்களேன், நம்மளால உடனே ரியாக்ட் பண்ண முடியாது. அதனால இப்போதைக்கு அந்த கேண்டில் ஸ்டிக் அப்படின்றது தேவையில்லை. நான் அந்த கேண்டில் ஸ்டிக் அப்படின்றது நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஒரு ஸ்டடீஸில் போயிட்டு சும்மா கேண்டில் ஸ்டிக் போட்டது ரிமூவ் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். ஸோ அவ்வளோதாங்க, இப்போ நம்ம செட்டப் பண்ணிட்டோம். அடுத்தது எப்படி, அடுத்து என்ன ஸ்டெப் அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். அப்போடா இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிருக்கோம். ஒரு வீக்லி பிரேக் அவுட்னுடைய செட்டப் வந்து சார்ட்டில் லோட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது நம்மளுக்கு என்ன வேணும், ஏதாவது ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கணும்ல. இப்போ நான் மணப்புரம் அப்படின்ற ஸ்டாக்கை கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி அந்த 200 டேஸ்க்கு மேலே போகிறதான் பிரேக் அவுட். ஸோ ஓகே, இப்போ அடுத்தது பிரேக் அவுட்னா என்ன அப்படின்ற சொல்லிடலாம். ஏன் எல்லாம் பிரேக் அவுட் ஷேரை ட்ரேட் பண்றாங்க, அப்படி என்னதான் பிரேக் அவுட்ல விசேஷம் அப்படின்னா, ஓங்கி ஒருத்தர் நம்மள சப்புன்னு அப்புனாங்கன்னு வச்சுங்களேன், எப்படி ஒரு 2 நிமிஷத்துக்காக அந்த வலி இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ அவன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனை போட்டு வச்சுக்கிறாங்க, 200 டேஸ் இஎம்ஏ அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனை போட்டு வச்சுக்கிட்டு ஷேர் மார்க்கெட்ல அந்த பிரைஸ் வந்து கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். திடீர்னு அதை கட் பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், எப்படி ஒரு நாளைக்கோ ஒரு வாரத்துக்கோ 2 வாரத்துக்கோ சில நேரங்களில் ஒரு வருஷத்துக்கு கூட அதனுடைய தாக்கம் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டும் பொழுது அதனுடைய வேகம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால வாங்கணும்னே டபுக்குன்னு வித்துட்டு ஓடி வந்துடலாம் அப்படிங்கிறதா அந்த பிரேக் அவுட் கான்செப்ட். ஸோ அப்போ பிரேக் அவுட் அப்படின்னா என்னன்னா, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து ஏற்கனவே ஒரு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், நம்மளுடைய கேஸ்ல வந்து 200 டேஸ் இஎம்ஏ அப்படிங்கிறதா ரெசிஸ்டன்ஸ், அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டிட்டான்னா அது ஒரு பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரி, நம்ம சம்பாதிக்கிறதுக்கு உண்டான செட்டப் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணுவீங்க, அது வந்து டெய்லி அவங்கவுங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஸ்டாக் செலெக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு ரிஸ்க். நம்ம கரெக்டான ஸ்டாக் செலக்ட் பண்ணணும். உங்கள் மனசை இப்போ நான் மணப்புரம் அப்படின்னு போட்டேன், மணப்புரத்தை விட்டுட்டு இப்போ நான் என்எம்டிசி அப்படின்ற ஷேரை வந்து அடுத்த வாரம் ட்ரேடிங்க்கு, அதாவது நாளைக்கு ட்ரேடிங்க்கு, புதன்கிழமை ட்ரேடிங்க்கு நான் என்எம்டிசி பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு நான் எடுக்கிறேன். ஏன் எடுக்கிறேன் அப்படின்றது காட்டுறேன் பாருங்க. இப்போ என்எம்டிசி அப்படின்ற ஷேர் நான் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா, அவன் பல தடவை வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை முற்றக்கு பார்த்துருக்கான், மண்டை மேலேயே கொட்டி ஒரு 5 தடவை அனுப்பிச்சிருக்கான். கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ ஒரு இடம் வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான், மேலேருந்து கீழே இறங்கிட்டு மறுபடியும் 164ன்ற பிரேக் அவுட்டை தாண்டி மேலே போகணும்னு பார்த்துருக்கான். அந்த செவப்பு லைனில் மண்டை கொட்டி கீழே இறக்கிட்டாங்க. மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு மேலே போக பார்த்துருக்கான், மறுபடியும் 146 கீழே இறக்கி விட்டுருக்காங்க. மறுபடியும் அவன் வந்து எத்தனையோ முறை கஜினி முகமது மாதிரி படையெடுத்திருக்கான். பட் ஒண்ணுமே முடியல, இறங்கி விட்டானுங்க. அதுக்கப்புறம் வந்து இப்ப சமீபத்தில் நேத்து முந்தா நேத்து போன வாரத்தில் வந்து ஒரு மாதிரி பிரேக் அவுட் ஆயிருக்கான்.
ஸோ அப்போ நான் என்ன நினைக்கிறேன், சரி இவன் வந்து மிகப்பெரிய ஒரு தடையை தாண்டி மேலே வந்துட்டான், இனி இவன் சாதிச்சிருவான், மேலே எப்படி ஒரு 130 ரூபா ஒரு 2-3 வாரத்துக்குள்ள போயிடுவான். அப்படி 2-3 வாரத்தில் 130 ரூபா போலினாலும் ஒரு 5%, 113 ஷேர் ஒரு 7 ரூபா ஏறாதா, ஒரு 5% ஏறாதா ஒரு வாரத்தில் அப்படின்ற மாதிரி நான் முடிவெடுக்கிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய ரிஸ்க் என்ன, கரெக்டான ஸ்டாக்கை கண்டுபிடிக்கணும். அதில் வந்து நான் இப்போ கரெக்டான ஒரு ஸ்டாக்கை கண்டுபிடிச்சிட்டேன். அதில் இன்னொமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து F&O ஸ்டாக் தான், NMDC. அதனால அது லோயர் ஃப்ரீஸ் அப்பர் ஃப்ரீஸ் ஆகக்கூடிய பிரச்சனை எனக்கு இல்லை. அதுவும் இல்லாமல் இதில் ஏதாவது நியூஸ் இருக்கா அல்லது ரொம்ப பிரேக் அவுட் ஆயிருக்கா, நான் மோஸ்ட்லி நியூஸ் பார்க்கறது இல்லை. பட் நியூஸ் இருந்தால் சந்தோஷம் தான், ஏன்னா அந்த நியூஸ் ட்ரிகர் பண்ணி மேலே வருவான். சில சமயம் நியூஸ் இருந்தால் தலைவலி கூட. ஏன் அப்படின்னா அந்த நியூஸ் இருக்கிறதுனால மேலே கீழையும் அதாவது தெளிஞ்ச நீரோடையில் மீன் பிடிக்கிறது ஈஸியா, இல்லை எவ்வளோத்த காலை உள்ள விட்டு கலக்கி விட்டான்னு வச்சுங்களேன் குட்டையில், அதில் மீன் பிடிக்கிறது கஷ்டம். ஸோ அந்த மாதிரி நியூஸ் இருக்கிறது சில சமயங்கள் நம்மளுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாகவும் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இல்லை நியூஸ் நம்மளுக்கு ஃபேவரா இருந்தா உடனே ராக்கெட் மாதிரி மேலேயும் போயிடுவான். ஸோ அதனால இந்த இத்தனை பிரச்சனை இருக்கு. ஆனா நீங்க ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஸ்டாக் சூஸ் பண்ணணும்னா ஒரு மாசம் 6 மாசம் அது பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க நல்ல ஸ்டாக் செலக்ட் பண்ணிக்கலாம். சமீபத்தில் நான் இந்த 3 வாரத்தில் செலக்ட் பண்ண மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் ஓரளவுக்கு பெட்டரா தான் இருக்கு. ஸோ அது டைம் ஆக தான் நம்மளுக்கு அந்த குவாலிட்டி வரும். அதில் பாருங்க, அந்த BL அப்படின்ற ஷேரை நான் இதே மாதிரி தான் ஒரு பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் நம்பி எடுத்தேன். இப்போ 2% ப்ராஃபிட்ல இருக்கான். நான் 14,000 ரூபாய்க்கு வாங்கினேன், 252 ரூபா லாபத்தில் இருக்கான். பட் இந்த லாபத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு இந்த லாபத்தை காப்பாத்திக்கணும். ஒரு மிகப்பெரிய அனலிஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு 100 ரூபாய் லாபத்தை பார்த்துட்டீங்கன்னா கூட அந்த 100 ரூபாய் நீங்க விட்டுறக்கூடாது. ஷேர் மார்க்கெட்ல லாபம்னு வந்துருச்சுன்னா அந்த லாபத்தை விடவே கூடாது அப்படின்றாங்க. பட் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் மேபி இன்ட்ராடேல வாய்ப்பு இருக்கு. பட் இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சு வீக்லி ட்ரேடிங் பண்ணும்போது அது முடியாது. கேப் டவுன் அப்படின்ற ரிஸ்க் இருக்கு. தூங்கி எந்திரிச்சு விடி இப்போ காத்தால பாக்கல 5% இறங்கிட்டானா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த இடத்துல ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் பிரேக் அவுட் ஆயிருக்கான் 237. அப்போ நம்ம இந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்றது வந்து நம்ம யூஸ் பண்றது எது யூஸ் பண்றோம்? இப்போதான் இந்த சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்ற இண்டிகேட்டர் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அப்போ அந்த சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்ற இண்டிகேட்டர் இந்த இடத்துல நம்ம வாங்கிட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம ஒவ்வொரு முறையும் ஸ்டாப் லாஸை நகர்த்திக்கிட்டே வரணும். மார்க்கெட் 256 ரூபான்னு போனோடனே நம்ம வாங்கி இருக்கிறது 230. இங்க பாருங்க, சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியலன்னா நம்ம மறுபடியும் இன்னொரு டவுட் கேளுங்க, மறுபடியும் பேசுவோம். ஸோ 235ல வாங்கிட்டீங்க, மேலே 255 ரூபா போயில ஸ்டாப் லாஸ் 244 வச்சு நகர்த்திக்கிட்டே வரணும். அவன் ஒரு கட்டத்தில் 270 ரூபா போயிட்டான். அப்போ 270 ரூபாயில நீங்க 266 ஸ்டாப் லாஸ் போட்டுருந்தா கண்டிப்பா ஹிட் ஆயிருக்கும். இல்ல நான் வந்து சூப்பர் ட்ரெண்டை போடல, நான் இஎம்ஐவே எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா சூப்பர் ட்ரெண்ட்ல ஸ்டாப் லாஸ் போட்டது ஹிட் ஆயிடுச்சு, பட் இஎம்ஐல ஸ்டாப் லாஸ் போட்டது ஹிட் ஆகவே இல்லை. அதனால நான் அதை போட்டுக்கிறனால போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த சூப்பர் ட்ரெண்ட் இஎம்ஐ அப்படின்னுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்டாப் லாஸ்க்கு தான், இந்த ப்ராஃபிட் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு தான். இது என்ன கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கிளாஸ் எடுக்கணும் போல. ஆல்ரெடி நம்ம 12 நிமிஷத்தை தாண்டி போயிட்டோம். சரி, கொஞ்சம் குயிக்கா முடிப்போம். ஸோ சில நேரங்களில் பிரேக் அவுட் ஆயிரும், நீங்க லாபத்தையும் புக் பண்ணிடுவீங்க. அப்புறம் பார்த்தா நீங்க லாபத்தை புக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னும் வெறிகுண்டு மேலே ஏறுவான். அந்த சமயத்தில் நீங்க என்ன பண்ணலாம், இந்த சூப்பர் ட்ரெண்டை யூஸ் பண்ணி மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரியில வந்து மறுபடியும் ரீஎன்ட்ரு ஆகலாம். ஸோ அப்படி பண்ணலாம். ஆமாங்க, கிளியரா அவன் வந்து பிரேக் அவுட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப எப்பெல்லாம் சீப்பா கிடைக்குதோ அந்த ட்ரெண்ட் முடியாத வரைக்கும் எடுத்து விளையாண்டுக்கிட்டே இருக்க வேண்டியதானே. ஸோ அந்த மாதிரி நீங்க ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி ப்ராஃபிட் புக்கிங் வந்து நம்மளுக்கு என்ன வேணும், 5% ப்ராஃபிட் வந்தா புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணும், ஏங்க நம்ம லாபம் புக் பண்றதே 5% தான் நம்மளுடைய ஃபோக்கஸ்டா போறோம் ஒரு வாரத்துல. அப்ப நம்ம விடுறது 5% இருக்கணும், இல்லைன்னா அதோட குறைவா தான் இருக்கணும். அதே மாதிரி இது எப்படி வச்சு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, 10,000 ரூபா கூட வச்சு ட்ரேட் பண்ணலாம், அல்லது 1 லட்சம் ரூபா கூட வச்சு ட்ரேட் பண்ணலாம். பட் நீங்க எப்பவுமே ஒரு 2 ஷேர் தான் ஒரு வாரத்துக்கு எடுக்கணும். அப்பதான் நீங்க ஃபோக்கஸ்டா இருக்க முடியும். இல்ல நீங்க எப்பவுமே 24 மணி நேரம் ஷேர் மார்க்கெட்ல தான் இருக்கீங்க. இப்ப நான்லாம் கண்டிப்பா ஒரு 10 ஸ்டாக் கூட எடுத்து ட்ரேட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா எனக்கு இந்த ஜிடிடி ஆர்டர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இப்ப காட்டுறேன் பாருங்க, ஜிடிடியில் இருக்கும். ஜிடிடி ஆர்டர் நான் இப்ப போக போறேன். ஏற்கனவே எனக்கு தெரியும் எந்த ஷேர்லாம் வந்து கொஞ்சம் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. பட் பிரேக் அவுட் ஆனோன்னு எனக்கு எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, கொஞ்சம் லோ ரேட் போட்டு வச்சு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி லாரஸ் லேப்ஸ், பிஎம்எல், மணப்புரம் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். ஸோ அப்ப இந்த ஜிடிடி ஆர்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஆர்டர் வாங்கி வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதா, ஒரு ஆட்டோமேட்டிக்கா யூஸ் பண்ணிக்க வேண்டியதான், செமி ஆட்டோமேட்டிக் மாதிரி இது. அதே மாதிரி இப்போ இந்த கேப் டவுன் ரிஸ்க் போக ஷார்ட் டெலிவரின்னு ஒன்று இருக்கு. நீங்க பாட்டுக்கு இன்னைக்கு திங்கக்கிழமை வாங்குவீங்க, செவ்வாய்க்கிழமை மத்தியானமே உங்களுக்கு வந்து 5% லாபம் கிடைக்கும். சூப்பரான்னு சொல்லிட்டு லாபத்தை புக் பண்ணுவீங்க. ஆனா ஆக்சுவலா உங்களுக்கு டெலிவரிங்கிறது எப்போ தெரியும், டி டேட்ல வாங்கினீங்கன்னா
T+1 T+2 T+3ல தான் வந்து நீங்க வாங்கின ஷேர் வந்து வேற ஒருத்தர் உங்களுக்கு கையில கொண்டு வந்து கொடுத்துருக்காரா இல்ல ஏமாத்திட்டு உங்களுக்கு அந்த ஷேரை கொடுக்காம விட்டாரா அப்படிங்கிறது T+3ல தான் தெரியும். 99% இப்படி நடக்காது. பட் உங்களுடைய கெட்ட நேரம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஷார்ட் டெலிவரி ஆயிரும். அப்புறம் உங்களுக்கு 20% பெனால்ட்டி வந்துடும். நீங்க முக்கி 4 ட்ரேட்ல 5% சம்பாதிப்பீங்க. அப்புறம் ஏதாவது ஒரு ட்ரேட்ல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி மொத்தமே 15% 10% சம்பாதிச்சிருப்பீங்க. ஆனா ஒரே ஒரு ஷார்ட் டெலிவரி போச்சுன்னா 20% கும்பா ஆயிடும். ஸோ அதனால T+3ல விற்கிறதா வந்து சேஃப்டி. அதே மாதிரி தான் இருக்கிற காசுக்கெல்லாம் போய் சினிமா டிக்கெட் வாங்கி வந்துட்டு போய் படத்தை பாட்டதும் வச்சுங்களேன், இன்டர்வல்ல காசே இருக்காது. அடுத்தவன் பாப்கார்ன் திங்கிறத பார்த்துட்டு வாயை வச்சு பார்த்துட்டு உட்காந்துருக்கணும். அதனால என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா அப்படின்னு உங்ககிட்ட பணம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அட்டம்ப்ட்டுக்கு 10,000 ரூபா தான் எடுக்கணும் ஒரு ஷேருக்கு. மீதி பணம் 90,000 ரூபா வேஸ்டா இருக்குங்களே தியாகுனா நல்ல விஷயம். அது என்ட்ரு ஆகாத வரைக்கும் அந்த பணம் உங்க பாக்கெட்ல இருக்கு. என்ட்ரு ஆயிட்டீங்கன்னா அந்த பணம் உங்க பாக்கெட்டுக்கு திரும்ப வரலாம், இல்லைன்னா கும்பா பாடிட்டு போயிடலாம். அதனால ஒரு அட்டம்ப்ட்டுக்கு 10,000 எடுங்க. 2 ஸ்டாக்கை சூஸ் பண்ணீங்க ஒரு வாரத்தில். மேக்ஸிமம் 5 அட்டம்ப்ட் அடிங்க. இப்போ இந்த பிஎல்ஏ இருக்கு, தெரியாம நம்ம இந்த இடத்துல போய் 274 ஒரு அட்டம்ப்ட் எடுத்துட்டோம். அதுக்கு அடுத்த ஸ்டாப் லாஸ் வந்து கிட்டத்தட்ட 260 ரூபாய் இருக்கு. பட் எப்பாவது கீழே வர்றான்னு வச்சுங்களேன், மறுபடியும் போய் 2வது அட்டம்ப்ட் எடுத்துருந்தீங்கன்னா 2வது அட்டம்ப்ட் இப்போ ஆல்ரெடி ப்ராஃபிட்ல வந்திருப்பான்ல. அதனால அட்டம்ப்ட் எடுங்க. அட்டம்ப்ட்ஸ் மேக் வின்னர்ஸ். அதுவும் இல்லாம 2வது எடுக்கிற அட்டம்ப்ட்டுக்கெல்லாம் வந்து ஸ்டாப் லாஸ் கம்மியாயிரும். நண்பர்களே, சில முக்கியமான ஷேர்ஸ் இப்போ பார்ப்போம். க்ரூட் ஆயிலும் 6 மாசம் லோன்ல இருக்கு. Bpcl கம்பெனி, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி 6 மாசம் லோன் இருக்கு. இது ரொம்ப விசித்திரமா இருக்கு. பட் இந்த சமயத்துல வந்து உங்களுக்கு குளோபல் புரோக்கரேஜ் ஹவுஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில பேர் 465 ரூபா Bpclக்கு இருந்த டார்கெட்டை 410 ரூபாயா குறைச்சிருக்காங்க. எனிவே அது கரண்ட் மார்க்கெட் பிரைஸோட 410 அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கு. இப்ப கடந்த இந்த ஒரு மாசமா எல்லா நாளுமே ஃபாரினர்ஸ் தொடர்ந்து வாங்கி பச்சையா கலர்ஃபுல்லா இருக்கு. கிட்டத்தட்ட 8,441 கோடிக்கு இந்த மாசத்துல வாங்கியிருக்காங்க. அதுக்கே மார்க்கெட் 1000 பாயிண்ட்டுக்கு மேலே ஏறிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் தான். பாரத் ஏர்டெல்னுடைய ரிசல்ட் பார்க்கும்போது ரொம்ப பெரிய அளவு இல்லை. எப்படி பார்த்தாலும் இது ஒரு ஸ்லோவா மூவ் ஆகக்கூடிய ஷேர் தான். அதனால இறங்கினா கூட 3% 4% இறங்குவான்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ரிலையன்ஸினுடைய ஏஜிஎம் வந்து வர 29 ஆகஸ்ட் வருது. இவன் பார்த்து அந்த 29 ஆகஸ்ட்ல ஏதாவது டிவிடெண்ட் கொடுப்பான், அல்லது அந்த 5Gல ஏதாவது நல்ல அனௌன்ஸ்மெண்ட் வரும், இல்லை எனர்ஜில ஏதாவது நல்ல அனௌன்ஸ்மெண்ட் வரும்ட்டு ரிலையன்ஸ் ஒரு 10% ஏத்துனாங்கன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்கா நிஃப்டி 18,000 வந்துடும். ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். அப்புறம் இந்த சூர்யோதயா ஸ்மால் ஃபைனான்ஸ், Bpcl, இண்டிகோ, HCL எல்லாம் வந்து ஆக்சுவலா கேட்டிருந்தீங்க. அது ஈவினிங் இன்னும் கொஞ்சம் விவரமா பேசுவோம். ஏன்னா இப்ப டைம் ஆல்ரெடி ரொம்ப ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சந்தோஷம் தான். இந்த பிரேக் அவுட் ட்ரேடிங் வந்து உண்மையிலேயே என்னுடைய எவ்வளோ நூலை நம்ம இவ்வளோ புரிஞ்சிருக்கோம் அப்படின்றது நான் சொன்ன சில விஷயம் கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்க. ஸோ இந்த பிரேக் அவுட் ட்ரேடிங் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான். இதுக்கு நம்ம எந்த சார்ஜ் வாங்கல, எனக்கு தெரிஞ்சது சொல்லியிருக்கேன். இது பண்ணீங்கன்னா ப்ராஃபிட்டபிள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நன்றி, வணக்கம்.